நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இன்றைய திருப்பலியானது மர்செல் கேத்ரின் இறைவனுக்கு பிறந்த நாள் நன்றியாகவும், வசந்தா உடல் நலன்களுக்காகவும், அன்துவான் ஜோசப் பியர், ஜிஜெல் ராசாத்தி பியர், அலிபேர் பியர் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சில்வையம்மாள், அல்போன்சா, லியாண்டர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், செல்வான் சோபியா, டேவிட், தரேசம்மாள், வனிதா என்கின்ற கரோலின் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சகாய்ராஜ் 50வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், டாக்டர் இருதயராஜ், பிரேமா இருதயராஜ் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மோசஸ் விக்டர், மோனிஷா தாரா 6வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும், பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், பெத்லெமேட் சபை அருள் சகோதரி மார்த்தா அந்தோனினோ ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அன்றி வந்தோம் அடைக்கலமே, ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். ஏனெனில் ஆண்டவர் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தந்தையாம் கடவுளின் மாட்சியில் உள்ளார்.
பிலிப்பியர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 10, 8 மற்றும் 11. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசங்களிலே பார்க்கின்ற பொழுது காசுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்கின்றார். நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே நம்முடைய பழக்க வழக்கங்களை பார்க்கின்ற பொழுது நாமும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஆதாயத்திற்காக, என்னுடைய தேவைக்காக, என்னுடைய சுயநலத்திற்காக நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, நாமும் ஒவ்வொரு நாளும் பல்வேறுகளை நாம் காட்டி கொடுக்கின்றோம். இத்தகைய மனநிலையிலே நாம் நேரங்களில் நாம் இருந்திருக்கின்றோம். அதற்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிடம் நாம் மன்னிப்பை கேட்போம். நம்முடைய குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காக மனவருந்தி அவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தகுதியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காகவும் திருமகன் சிலுவையை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீர். அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம்மடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இறைமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன்.
இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிர் எதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 69 இறைவசனங்கள் ஏதும் 7 முதல் 9, 20, 21 மற்றும் 30 முதல் 33 முடிய. உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழித்தாரும். உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழித்தாரும். ஏனெனில் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானேன் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழித்தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழித்தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சியடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழித்தாரும். உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழித்தாரும். தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரை போற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. அல்லது பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரை போற்ற பெருக, அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 14 முதல் 25 வரை. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத் தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு, அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி நானோ என அவரிடம் கேட்க, இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1 தீமோத்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 10 பார்க்கின்ற பொழுது, ஆசை என்பதுதான் தீமைக்கு காரணமாக இருக்கின்றன. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பொருளின் மீதோ ஒரு நபரின் மீதோ நாம் ஆசைப்படுகின்ற பொழுது அதுவே நமக்கு ஒரு தீங்கினை நம்மை சந்திக்க வழிவகுக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, யோவான் எழுதிய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது அதிகாரம் 12 இறைவார்த்தை 3 மரியாள் அந்த தைலத்தை பயன்படுத்துகின்ற பொழுது யூதாஸ் காரியோத் அதெல்லாம் ஏழைகளுக்கு பயன்படுத்தலாமே என்று அவர் கூறினார். ஆனால் அந்த ஒரு மனநிலையோடு அவர் கூறவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு திருடனாக இருக்கின்றான் என்று விவிலியத்திலே கூறப்படுகின்றன. ஆகவே பிரியமானவர்களே, அவரை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன செய்வீங்க? அதுதான் யூதாஸ் காரியோத் அவர் கூறுகின்றார். அவர் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று அவர் கூறுகின்றார். 30 வெள்ளிக்காசு தருவேன் என்று கூறப்படுகின்றன. இன்றைய சூழ்நிலையிலே ஒரு இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, துறவற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பணம் 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 என்றுதான் இன்று நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முக்கியத்துவம் தருவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கின்றேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் உங்களுக்கு தருகின்றேன் என்று ஆண்டவர் சொன்னாலும் கூட இந்த பணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே தவிர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதற்கும் மேலாக நாம் எந்த தவறுகள் செய்தாலும் கூட ஆண்டவர் நம்மை மன்னிப்பார் என்கின்ற அந்த ஒரு மனப்பான்மை யூதாஸ் காரியத்திற்கு இல்லை. அவன் காட்டி கொடுத்தாலும் கூட இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்கின்ற அந்த ஒரு மனப்பான்மை அவரிடத்திலே இல்லை. ஆனால் அதே வேளையிலே பேதுரு அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் மன்னிப்பார், நான் அவரை மறுதளித்தாலும் கூட அவர் என்னை மன்னிப்பார் என்று அவரை மறுதளித்த பிறகு அவர் அழுது அழுது மன்னிப்பை வேண்டினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம். அழுது அவருடைய முகத்திலே தாரை போல் உருவாகிவிட்டது என்று கூறுகின்றார்கள். ஆகவே நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு இந்த ஒப்புரு வருசாதனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த பாவ சங்கீதத்திலே நம்முடைய குற்றங்களையெல்லாம் குறைகளையெல்லாம் மன்னிப்பார் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. தாவீது அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவரும் சவுலுக்கும் அவருக்கும் ஒரு போராட்டம் ஏற்படுகின்றது. இருப்பினும் கூட தாவீது ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர் என்னை காப்பாற்றுவார்,
அவர்தான் எனக்கு ஆயனாக இருக்கின்றார் என்று தாவீது அரசர் திருப்பாடலிலே 23 எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் பாடுகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில தருணங்களிலெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஒருவர் இடத்தில் பழகுகின்ற பொழுது அவனிடத்திலிருந்து எனக்கு ஏதாவது ஆதாயம் எனக்கு கிடைக்குமா என்று தான் என்று பழகுகிறார்கள். அக்கா அக்கா அண்ணா அண்ணா என்று கூறிக்கொண்டே ஒரு 3 மாதம் 4 மாதம் பக்கத்து வீட்டு அக்காவோடு அக்கா அக்கா என்று பாசமாக கூறி 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 அந்த அம்மா என்ன செய்கின்றார்கள் என்றால் வீட்டுக்காரருக்கு தெரியாமலேயே ஒரு நாள் அக்கா எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு 1.5 லட்சம் தேவைப்படுது என்று கேட்கின்ற பொழுது அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, இத்தனை மாதமாக அக்கா அக்கா என்று பாசத்தோடு சொல்லுதே, பாவம் கஷ்டத்தில் இந்த அம்மா 1.5 லட்ச ரூபா கேட்குறாங்களே என்று இந்த அம்மா கணவருக்கு தெரியாமல் நகையை அடமானம் வைத்து அந்த 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார்கள். நிறைய குடும்பங்களில் 10 லட்சம் 13 லட்சம் 15 லட்சம் என்று கொடுத்துவிட்டு கடைசியில் அந்த அம்மா அந்த அக்காவையும் மறந்து விடுகிறார்கள், அந்த காசையும் மறந்து விடுகின்றார்கள். இந்த அம்மா எப்படி கணவருக்கு தெரியாமல் கொடுத்து விட்டேனே, எப்படி இந்த காசை எடுப்பது என்று நினைத்து 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 ஒரு அம்மா நெஞ்சுவலி வந்தே செத்தே போயிடுச்சுங்க. இதுதான் இன்றைய ஒரு சூழ்நிலையிலே பணத்திற்காக ஆதாயத்திற்காக பழகுவது. இன்னார் இடத்தில் பழகினால் நமக்கு ஏதாவது கிடைக்கும், இன்னார் இடத்தில் பழகினால் நமக்கு பணம் நிறைய கிடைக்கும் என்று அப்படித்தான் பழகுகின்ற அந்த ஒரு ஆதாயத்திற்காக பழகி கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கின்றது பிரியமானவர்களே. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மை காட்டி கொடுப்பதற்கு வெளியிருந்து யாரும் வரமாட்டார்கள். கூடவே எப்பொழுதும் நம்மோடு பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக பெரும்பாலும் நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். ஆக அந்த ஊழியம் செய்வதிலும் கூட இல்லற வாழ்க்கையிலும் கூட கூட இருப்பவர்கள் தான் நம்மை காட்டி கொடுக்கின்றார்கள். தீமை எங்கு வெளியிலிருந்து வருவதில்லை, கூடவே இருந்து நமக்கு தீமை வந்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த சிந்தனையோடு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒருவர் தான், அவரால் தான் நம்மால் இருக்க முடியும், நம்மால் வாழ முடியும் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையோடு நாம் தொடர்ந்து அவரிடத்திலே மன்றாடுவோம். பணத்திற்கும் பணிவிடை செய்ய இயலாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பணிவிடை செய்ய இயலாது, ஒருவன் இரண்டிற்கும் பணிவிடை செய்ய இயலாது என்கின்றார் ஆண்டவர். அவருக்கு மட்டும் நாம் பணிவிடை செய்வோம், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடும் வரியோர் பலரிறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோர் பலரிறைவா. வெறும் பிழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறெதும் இல்லா இலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே ஏற்றிடுவாய். உனக்கென எம்மை வழங்கிடும் வேலை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோம். உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோம். எங்கள் மனம் பொருளாற்றல் அனைத்தையும் இவர்தம் மனதுய நீக்க படைக்கின்றோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயனை நாங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையின் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானகதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கிறிஸ்துவின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலீஸ், எல்லா திருநலினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி எல்லோரும் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. அனைவரும் கண்களை மூடி நமது குடும்ப சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். எத்தனையோ குடும்பங்களிலே குடிபோதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமலும் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாமல் வாழ்வாதாரத்திலும் பல்வேறு பொருளாதார நெருக்கடியிலும் குடும்பங்களிலே சண்டை சச்சரவோடு இருக்கின்ற குடும்பங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். எத்தனையோ குடும்பங்களிலே தொழிலிலே முன்னேற்றம் இல்லாமல் கடன் தொல்லையோடு இருக்கின்றவர்கள் மற்றும் குடும்பங்களிலே வறுமையோடு இருக்கின்ற குடும்பங்களிலே உணவு இல்லாமல் உறைவிடம் இல்லாமல் இருக்கின்ற குடும்பங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று அமைதியாக மன்றாடுவோம். ஓ அன்பு இயேசுவே, இந்த உலகிற்கு சமாதானத்தை தரவே வந்தேன் என்று சொன்னவரே, குறிப்பாக இந்த ஆலயத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்து செல்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும், இந்த ஆலயத்திற்கு காலை திருப்பலிக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும், இன்னும் சிறப்பாக இந்த பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவாக நீர்தாமே அமைதியும் ஒற்றுமையும் தர வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய குற்றங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் நீர் பாராமல் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி, இந்த செம்மறியுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் எல்லோருமே எப்பொழுதுமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்திலே இதுவர
நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். உறுதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கோர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாயின்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வீரையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென்.
மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தை 28. நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தி அருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூயாவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னித்தாயாரின் வர்த்தனியல்லோ உன்னதமார் பேருமாட்சி உற்ற பாக்கியமே. உன்னதமார் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட மொழி புனைந்த மன்னன் கோத்திர மாதவா. சென்னி மகுட மொழி புனைந்த மன்னன் கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.
நன்றி பலி செலுத்திடுவோம்